கோடி மதிப்புள்ள சொத்துக்கு ஒரே வாரிசு. ஆனா அந்த வாரிசை தேர்ந்தெடுக்க இந்த பணக்கார அம்மா வச்ச ஒரு டெஸ்ட், அதுல கலந்துகிட்ட 3 பெண்களோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. ஆக்சுவலா இவங்க அம்மாவுக்கு ஒரே பையன் தான். அதனால வருங்கால மருமகளை இவங்களே தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க இந்த காம்படிஷனுக்கு வர்றாங்க. அதுல இந்த அம்மா ஒரு 3 பொண்ணுங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. கடைசியில தான் அந்த பையனை அறிமுகமே படுத்துறாங்க. ஆனா அந்த பையனால நடக்க முடியாத விஷயம் அப்பதான் அந்த 3 பொண்ணுங்களுக்கும் தெரியும். அந்த பையன் எந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறானா அவங்களதான் இவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனால இந்த பையனை ஒவ்வொரு பொண்ணும் தனித்தனியா சந்திக்கிறாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் இந்த பையன் கிட்ட என்ன பேசுறாங்கன்றதும் அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசுறாங்கன்றதும் வெளியில இருக்கிற யாருக்குமே தெரியாது. அந்த பையன் கடைசியில யாரை செலக்ட் பண்றானா அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒரு முடிவு. அதனால இந்த 3 பொண்ணுங்களும் அந்த பையனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனாலும் அவன் சைலண்டாவே இருப்பான். என்ன அவனுடைய மைண்ட்ல இருக்குன்னு யாருக்குமே தெரியல. கடைசியா ஒரு பொண்ணு வருவா. அங்கிருந்து எல்லா ஸ்கிரீனுமே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பையன் கிட்ட போய் நார்மலா பேசுறா. எப்பயும் போல பேசுறதுனால அந்த பையனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. இந்த பொண்ணு நம்ம கிட்ட இருக்கிற குறைய எதுவுமே கண்டுக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணு நடந்துக்கிற விதத்தை வச்சு அந்த பொண்ணோட கேரக்டர் இவனுக்கு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, நீனும் இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிடுறா. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிடுறா. 9 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த 3 பொண்ணுங்களையும் கூப்பிடுறாங்க. அதுல 2 பொண்ணுங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு கன்சீவா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஒரு பொண்ணு பலூன் வச்சிருப்பா. இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட வேலை செய்யற ஒருத்தனா லவ் பண்ணிருப்பா. அந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு ரிஜெக்ட் ஆயிடுவா. கடைசியில ஒரு பொண்ணு மட்டும் நேர்மையா இருப்பா. அந்த பொண்ணை தான் இவன் கல்யாணம் பண்ணிப்பான்.